சோலோ கேஸ் நியூ மேப்பில் இருக்கிற ஒரு ஹிடன் பிளேஸை நம்ம பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற வாட்டர் ஃபால்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஹிடன் பிளேஸை பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நீர்வீழ்ச்சி ஓடி இருப்பீங்க. இதில் இருக்கிற ஒரு ஹிடன் பிளேஸ் இந்த நேராக உள்ள வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கதவு இருக்குது. இந்த கதவை பார்த்தீங்கன்னா நம்ம கையாலே உடைக்கணும். கையில் உடச்சோன்னே பார்த்தீங்கன்னா தூளாக உடஞ்சி போய்ட்டு தூளாக உடஞ்சதுக்கப்புறம் என்னது நேராக உள்ளே போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த உள்ளே போயிட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப லாங்காக உள்ளே போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கதவை உடைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குதா, இதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கையாலேயே கதவை உடச்சிடலாம். உடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஏகப்பட்ட லூட் இருக்குது, ஏகப்பட்ட கேரக்டர் ஸ்கில்லும் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளால் ஃபோட்டோ கூட பிடிச்சிக்க முடியுது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஹிடன் பிளேஸில் இருக்கிற மிகப்பெரிய ஒன்று பார்த்தீங்கன்னா மேலேயும் உடச்சிட்டு வர முடியும். ஆனால் இதில் இருக்க பெரிய பிரச்சனையே எனிமி இந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டானா நம்ம சோலி முடிஞ்சு. அதுவும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே இங்கே நிறைய லூட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு மேலே நம்மளால் போக முடியும். மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் பிளேஸ் இருக்குது. மேலே ஹிடன் பிளேஸ் கிடையாது, அங்கேயும் ஒரு டோர் வச்சுருக்காங்க. நம்மளாலையும் மேலே போக முடியாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டோரை உடச்சி மேலே போகணும். நம்ம ரெண்டாவதாக ஒரு ஹிடன் பிளேஸை கண்டுபிடிச்சிருக்கோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.